இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜம்ரி வினோத் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி பட்டவத்தில் நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார். இந்துக்களின் சமய நம்பிக்கையை அவமதித்த இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிந்திக்கும் வகையில் பேசியதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லது சொஸ்மா சட்டத்தின் கீழ் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என பினாங்கு பட்டவத் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் போலீஸ் அதிகாரி சி முனியாண்டி தலைமையில் நேற்று காலை பட்டவத் போலீஸ் நிலையத்தில் ஜம்ரி வினோத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கில் புகார்களும் செய்யப்பட்டன. முன்னதாக ஜம்ரி வினோத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பட்டவத் மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் நடத்தினர். ஜம்ரி வினோத்தின் பதிவு சமூக அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவரை கைது செய்ய வலியுறுத்தியுள்ளோம். புகார்களை பெற்றுக்கொண்ட போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக சி முனியாண்டி தெரிவித்தார். ஏரா வானொலியின் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் புத்திசாலித்தனமாக கருத்து கூறுவதாக நினைத்துக் கொண்டு தனது பேஸ்புக் பதிவில் காவடி ஆட்டத்தை ஜம்ரி வினோத் இழிவுபடுத்தியுள்ளார். சிங்கப்பூர் பிரதமரின் உருவத்தை டீப் ஃபேக் முறையில் பயன்படுத்தி மீண்டும் மோசடி. டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடிக்கு சிங்கப்பூர் பிரதமர் மீண்டும் ஆளாகியுள்ளார். டீப் ஃபேக் முறையில் லாரன்ஸ் வாங்கின் முகத்தை போன்று மாற்றி அமைக்கப்பட்ட வீடியோ வாயிலாக பொருள் மற்றும் சேவைகள் விளம்பரப்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. பணம் சம்பாதிக்கும் திட்டம், நிரந்தர வசிப்பிட தகுதிக்கான விண்ணப்ப சேவையும் அவற்றில் அடங்கும். இம்மோசடிகள் குறித்து கவனமாக இருக்கும்படி சிங்கப்பூர் மக்களுக்கு அவரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். டீப் ஃபேக் வீடியோ என தெரியாமல் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட சுய விவரங்களை பகிர வேண்டாம். சந்தேகம் வந்தால் உடனடியாக ஸ்கேம் ஷீல்டு இணையதளத்தில் புகார் அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எதையும் எளிதில் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். அப்படி ஏமாந்திருந்தால் போலீசில் புகார் அளிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். லாரன்ஸ் வோங்கின் முகம் டீப் ஃபேக் மூலம் மோசடிக்கு பயன்படுத்தப்படுவது இது முதல் முறையல்ல. 2023 அவர் துணை பிரதமராக இருந்த போதே போலி முதலீட்டு திட்டத்திற்கு அவரின் முகத்தை மோசடிக்காரர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இளம் இந்திய நடிகர்களை உருவாக்க 5 நாள் பயிற்சி பட்டறை. அங்காசாபுரி ஆர்டிஎம் வளாகத்தில் அமைந்துள்ள இப்பதார் எனப்படும் துன் அப்துல் ரசாக் ஒளிபரப்பு தகவல் கழகம் மார்ச் 3ஆம் தேதி முதல் 5 நாள் படிப்பு பயிற்சி பட்டறையை நடத்தியது. நடிப்புக்கான முக்கிய அம்சங்கள் மொழியாற்றல், வசன உச்சரிப்பு, தெளிவான பேச்சு, முகபாவனை ஆகியவற்றை பற்றிய விளக்கம் இந்த பயிலரங்கில் வழங்கப்பட்டது. நடிப்பு துறையில் அனுபவம் பெற்ற பயிற்றுனர்கள் இந்த அடிப்படை நடிப்பு பயிற்சி பட்டறையை வழிநடத்தினார்கள். சில மண்ணின் மைந்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். மலேசிய திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி நாடகங்களுக்கு புதிய நடிகர்களை உருவாக்கி நாட்டின் படைப்பாற்றல் துறையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதே இதன் நோக்கமாகும் என ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த சுமதி வடியப்பன் கூறினார். இதுபோன்ற பயிற்சி பட்டறைகள் இளம் உள்ளூர் கலைஞர்களை நன்கு பட்டை தீட்டும் என நாட்டின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான டாக்டர் விமலா பெருமாள் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் மொழியில் நடத்தப்பட்ட இப்பயிற்சி பட்டறையில் 30 பேர் பங்கேற்றனர். அவர்களில் சிலர் தங்களின் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டனர். தற்காலிக தண்ணீர் ஏற்பாடு. கோவிந்த் சிங் முயற்சிக்கு கிண்டாரா சக்தி நாகேஸ்வரி ஆலயம் நன்றி. ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் கிண்டாராவில் உள்ள ஸ்ரீ சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தற்காலிக ஏற்பாடாக நீர் விநியோகம் கிடைத்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கொடுத்த ஆலோசனையின் பலனாக இந்த தற்காலிக தீர்வு கிடைத்ததாக ஆலய நிர்வாகத்தினர் கூறினர். கோவிந்த் சிங் ஆலோசனையின் பேரில் கிண்டாரா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை விமலா மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் கோபி ஆகியோருடன் ஆலய நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன்போது ஆலயம் எதிர்நோக்கும் பிரச்சனையை நன்கு புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியையும் மேலாளர் வாரிய தலைவரும் ஆலயத்திற்கு உதவ ஒப்புக்கொண்டனர். அவ்வகையில் சக்தி நாகேஸ்வரி ஆலய தண்ணீர் பிரச்சினைக்கு ஒரு நீண்டகால தீர்வு எட்டப்படும் வரை தற்காலிகமாக கிண்டாரா தமிழ் பள்ளியில் இருந்து ஆலயத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். சமூகத்தின்பால் அக்கறை கொண்ட திருமதி விமலா மற்றும் திரு கோபியின் பரந்த மனது பாராட்டப்பட வேண்டியதுடன் மற்றவர்களால் பின்பற்றவும் வேண்டிய ஒன்றாகும். பரிவுமிக்க அவர்களின் இவ்வுதவிக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஆலய நிர்வாகம் நெகிழ்வுடன் கூறியது.
MH370 புதிய தேடலுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உதவிகரம். மாயமான மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370 தேடும் நடவடிக்கை மீட்பு பணிகளுக்கு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் உதவிகரம் நீட்டியுள்ளன. தேடல் பணிகளுக்கு பொறுப்பேற்றுள்ள பிரிட்டனின் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துக்கு அவ்விரு நாடுகளும் போக்குவரத்து பாதுகாப்பு தரப்புகள் தொழில்நுட்ப உதவியை வழங்க முன்வந்துள்ளன. MH370 விமானம் காணாமல் போய் இன்றோடு 11 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி வெளியிட்ட அறிக்கையில் போக்குவரத்து அமைச்சு அதனை உறுதிப்படுத்தியது. உலக வான் போக்குவரத்து வரலாற்றிலேயே மிகவும் சிக்கலான, சவாலான தேடலாக இது விளங்குகிறது. எனவே தேடல் பணியில் அனைத்து தரப்பின் ஒத்துழைப்பும் விலைமதிப்பற்றவை என அமைச்சு வர்ணித்தது. MH370 விமானத்தின் இறுதி ஓய்வு இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு நியாயமான பதில்களை வழங்குவதற்கும் நம்பிக்கைக்குரிய ஒவ்வொரு வழியையும் நாங்கள் பின்பற்றுவோம் என அவ்வறிக்கை மேலும் கூறியது. MH370 விமானத்தை தேடும் பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்குவதாக கடந்த டிசம்பரில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லொக் உறுதிப்படுத்தினார். போலீஸ் அதிகாரியாக ஆள்மாறாட்டம் 2,26,000 ரிங்கெட்டை பறிகொடுத்த ஆசிரியை. NFCC எனப்படும் நிதி மோசடி குற்றங்களுக்கான தேசிய தடுப்பு மைய அதிகாரி மற்றும் போலீஸ் என கூறிக்கொண்டு ஆள்மாறாட்டம் செய்த நபரால் குவாந்தானை சேர்ந்த ஓர் ஆசிரியை 2,26,400 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி NFCC அதிகாரி என கூறிக்கொண்ட நபரிடம் இருந்து 38 வயது அப்பெண்ணுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. தாம் பணச்செலவையில் ஈடுபட்டிருப்பதாக அந்நபர் குற்றம் சாட்டியதால் ஆசிரியை கதிகலங்கி போனார். கொஞ்ச நேரத்தில் தொலைபேசி அழைப்பு போலீஸ்காரர் என கூறிக்கொண்டவரிடம் மாற்றப்பட்டது. அவரோ விசாரணை நடத்த ஏதுவாக பேங்க் நிகேராவுக்கு பணத்தை மாற்றுமாறு ஆசிரியையை உத்தரவிட்டார். இதையடுத்து கொடுக்கப்பட்ட 3 வங்கி கணக்குகளுக்கு 21 தடவையாக 2,26,440 ரிங்கிட்டை அவர் மாற்றினார். அத்தனையும் அவரின் சேமிப்பு பணமாகும். கடைசியில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நேற்று அவர் போலீசில் புகார் செய்தார். அமெரிக்காவில் தட்டம்மையால் 2 பலி, 200 பேர் பாதிப்பு. அமெரிக்காவின் தென்மேற்கு மாநிலங்களில் பரவி வரும் தட்டம்மை நோயால் 2 பலியாகியுள்ளனர். இதுவரை 200க்கும் மேற்பட்டோருக்கு நோய் பரவி உள்ளது. இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் பதிவாகும் தட்டம்மை நோய் பரவலாகும். வெள்ளிக்கிழமை வரையில் டெக்சாஸ் மாநிலத்தில் 198 சம்பவங்களும், நியூ மெக்சிகோ மாநிலத்தில் 10 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. மொத்தமாக 208 நோய் தொற்று சம்பவங்களுடன் 2 மாநிலங்களிலும் தலா 1 மரணம் பதிவாகியுள்ளது. இருவருமே தடுப்பூசி போடாதவர்கள். இதில் நியூ மெக்சிகோவில் பிறந்து இறந்தவருக்கு மரணத்திற்கு பிறகு அவருக்கு தட்டம்மை உறுதியானது. நோய் வேகமாக பரவி வருவதால் மேலும் ஏராளமான சம்பவங்கள் பதிவாகும் என நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் கூறியது. வசந்த காலமும் கோடை காலமும் நெருங்கி வருவதால் தட்டம்மை பரவலை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை அம்மையம் வலியுறுத்தியது. இதனால் சுகாதார அதிகார தரப்பு பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. தட்டம்மை எளிதில் தொற்றக்கூடியதாகும். நோயால் பாதிக்கப்பட்டவர் ஓரிடத்தை விட்டு சென்ற 2 மணி நேரங்கள் வரை அவரின் சுவாச துளிகள் காற்றில் கலந்து பரவி இருக்கும். நோய் தொற்றியவர்களுக்கு காய்ச்சல், சுவாச பிரச்சனை, சொறி, சிரங்கு போன்ற அறிகுறிகள் காணப்படும். ஆனால் கைமீறிய சம்பவங்களில் நிமோனியா, மூளை வீக்கம், மரணம் ஆகியவற்றை கடுமையான சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். ஆராவ் சீர்திருத்த மையத்தின் குளியலறையில் வழுக்கி விழுந்த இளைஞன் மரணம். பெர்லிஸ் ஆராவில் உள்ள சீர்திருத்த மையத்தில் கழிவறையில் வழுக்கி விழுந்ததாக கூறப்பட்ட இளைஞன் துவாங்கு பௌசியா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். லங்காவியை சேர்ந்த 23 வயது அவ்விளைஞன் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தண்டனையை அறிவிக்கும் வரை டிசம்பர் 17 முதல் அவன் அம்மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டான். இந்நிலையில் நேற்று முன்தினம் கழிவறையில் விழுந்த பாதி சுயநினைவற்ற நிலையில் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கல்லீரல் மற்றும் குடலில் ஏற்பட்ட உட்காயங்களால் அவ்விளைஞன் மரணமுற்றது தொடக்கக்கட்ட மருத்துவ சோதனையில் கண்டறியப்பட்டது. எனினும் குற்ற அம்சங்கள் இருப்பதற்கான அறிகுறியாக உடலில் வெளிக்காயங்கள் எதுவும் இல்லை. கீழே விழுந்ததால் இடப்பக்க நெற்றியில் 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு ஏற்பட்ட காயம் மட்டுமே இருந்ததாக ஆராவ் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது மோசின் முகமது ரோடி தெரிவித்தார். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தி ஈரானுக்கு கடிதம் எழுதிய டொனால்ட் ட்ரம்ப்.
அணு ஆயுதங்களை தயாரிப்பதிலிருந்து ஈரானை தடுக்கும் முயற்சியில் அந்நாட்டின் உயர்மட்ட தலைவரை அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. அயட்டோலா கெமனைக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருப்பதை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். வியாழக்கிழமை அனுப்பப்பட்ட அக்கடிதத்தில் ராணுவ நடவடிக்கையை காட்டிலும் அரசு தந்திர அணுகுமுறையின் அவசியத்தை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அது ஈரானுக்கு தான் நல்லது. அதை விடுத்து பிடிவாதம் காட்டினால் நாங்கள் மாற்று நடவடிக்கையில் இறங்க வேண்டி வரும் என ட்ரம்ப் சூசகமாக கூறினார். ஈரான் மீதான ட்ரம்பின் நிலைப்பாடுகள் கலவையாக இருப்பதையே இது காட்டுகிறது. ஒரு பக்கம் தெஹ்ரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மறுபக்கம் அதன் அதிபரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். 14 குற்றப்பதிவுகளை கொண்டிருந்த முதியவர் ஜோஹர் பாருவில் போலீசாரால் சுட்டுக்கொலை. போதைப்பொருள் உட்பட பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் 14 குற்றப்பதிவுகளை கொண்டிருந்த ஒரு முதியவர் ஜோஹர் பாருவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாமான் மேலோக்கில் இன்று அதிகாலை 3:10 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஹோண்டா வேரியோ மோட்டார் சைக்கிள்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் சென்று கொண்டிருந்த அவ்வாடவரை ரோந்து போலீசார் கண்டனர். பின்தொடர்ந்து சென்ற போலீஸ் அருகாமையில் உள்ள பகுதியில் மோட்டார் சைக்கிளை தடுத்து நிறுத்தியது. சோதனைக்காக காரில் இருந்து போலீசார் இறங்கி வரும்போது திடீரென அந்த மோட்டார் சைக்கிளோட்டி அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். தற்காப்புக்காக போலீசாரும் திருப்பி சுட அம்முதியவர் அங்கேயே பலியானார். சம்பவ இடத்தில் ஸ்மித் அண்ட் வெசன் ரக கை துப்பாக்கியும் உயிருள்ள 4 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார்.